Good morning. Welcome to ECTRA's market today by dear Arulrajhan. ஒவ்வொரு நாளும் காலையில் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றையோட தகவலை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச யூஎஸ் மார்க்கெட் அப்படின்றது ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் முடிஞ்சிருக்கா பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 0.29% கொஞ்சம் ஏறி S&P 500 பெரிய அதாவது மாற்றமே இல்லாமல் முடிஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். மார்ஜினல் டவுன் டிக். அதே மாதிரி நாஸ்டாக் எடுத்தீங்க அப்படின்னா -0.43% அப்படின்றது எல்லாமே வந்து அந்த ஒரு குறைவான மாற்றத்துல முடிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். பொதுவாக குறைவான மாற்றங்கள் எல்லாமே எதை காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது தெர் இஸ் இண்டிகேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது வந்து ஒரு இடத்துல தடுக்கப்படுகிற ஒரு இடமா இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த தடை உடைக்கப்பட்டால் நல்ல ஏற்றமும், இந்த தடை உடைக்கப்படவில்லைனால் நல்ல இறக்கம் வருவதற்கான ஒரு குரூஷியல் பாயிண்ட் இருக்கிறதா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எடுத்தீங்கன்னா இட்ஸ் மிக்ஸ்டு பேக். சிலது ஏறியும் சிலது இறங்கியும் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. நிக்காய் ஏறியும் ஹாங்சாங் இறங்கியும் காஸ்பி ஷங்காய், அதாவது காஸ்பின்றது சவுத் கொரிய சந்தை, ஷங்காய் சீன சந்தை ரெண்டுமே கொஞ்சம் ஏற்றத்துடனும், தாய்வான் சந்தை இறங்கியும் வியாபாரமாகி வருகிறது. ஆகவே இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கலந்து துவங்கியதாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து எச்எக்ஸ் நிப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பிளாட் டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 10 பாயிண்ட் 8 பாயிண்ட் 15 பாயிண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஏற்றத்துடன் இருந்தாலும் கூட இது ஒரு பிளாட்டான ஒரு ஓப்பனிங்காக தான் நம்ம அதை பார்க்கணும். அதனால பெரிய மாற்றம் இல்லாமல் துவக்கமாக நேற்றைய முடிந்த விலைக்கு அருகாமையிலே துவங்க வாய்ப்பு இருக்கிறது. நிப்டியோட ரேஞ்சில் கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா 17,750 ரெசிஸ்டன்ஸ் லெவலில் 17,820 கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். இது வந்து முக்கியமான குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த லெவல் அப்படின்றது வந்து உடைப்பது அப்படின்றது இன்னைக்கு நாளைக்கு நடக்கணும். அப்படி நடக்கல அப்படின்னு சொன்னா இது எதை நோக்கி நகரலாம்? அதனுடைய லோவர் ரேட் இங்க நாங்கள் கீழே சப்போர்ட் லெவலையும் மாற்றி போட்டிருக்கோம். ஸோ 17,340 அப்படின்னு மாற்றி போட்டிருக்கோம். ஸோ அதனால இந்த ரேஞ்ச் அப்படின்றது இப்போ கீழந்தும் அப் பண்ணியிருக்கோம், மேலே கொஞ்சம் ஸ்லைட்லி அப் பண்ணியிருக்கோம். அதனால ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 340 to 820. 820 அது தாண்டல அப்படின்னு சொன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா இட் மூவ் டுவர்ட்ஸ் 17,400 340 இந்த லெவலில் நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி பேங்க் பாத்தீங்க அப்படின்னாலும் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். 41,600 இருந்து 41,900 வெரி குரூஷியல் பாயிண்ட். ஏன்னா 41,600 அப்படின்றது வெரி க்ளோஸ், எனி டைம் இட் கேன் பி ப்ரோக்கன். ஸோ அதனால ஆனால் அதே சமயம் தொடர்ந்து மேலே ஏறிட முடியுமா அப்படின்னா இல்லை, 41,900 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் தொடருது அப்படின்றதுனால தான் 41,900 நம்ம ரெசிஸ்டன்ஸாக வச்சிருக்கோம். பட் சப்போர்ட் லெவல் எந்த மாற்றமும் கிடையாது. 39,500 அப்படியே மெயின்டைன் பண்றோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு இது வந்து பெரிய மாற்றம் இல்லை. 3.4 3.43. இந்த மாதிரி டாலர் இண்டெக்ஸும் பெரிய மாற்றம் இல்லை. 102.37 102.14. ஸோ பிரெண்ட் குரூடும் பார்த்தீங்கன்னா $1 மாற்றம் 84 85. கோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு $14 கிட்ட இப்போ மேலே ஏறி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். கோல்டு வந்து இன்னமும் வலிமையாக தான் இருக்குது. $2,014 பெர் அவுன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இன்னும் வலிமை காட்டி வருகிறது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 81.89 இருந்து 82.13 அப்படின்னு சொல்லிட்டு சற்றே வலிமை குன்றி காணப்படுவதை பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ல முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் அப்படின்றது இப்போ நம்ம என்டையர் மார்க்கெட்டை திசை திருப்பக்கூடிய விஷயம் யூஎஸோட சிபிஐ இன்ஃபிளேஷன் வர இருக்குது. அது இன்னைக்கு வர இருக்குது. சிபிஐயோட இன்ஃபிளேஷன் இன்னைக்கு வர்றதும் அதே மாதிரி ஃபெட்டோட கமெண்ட்ரி, அந்த எஃப்ஓஎம்சி மீட்டோட கமெண்ட்ரி ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது ரெண்டையுமே நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்து மைக்ரோ லெவல்ல பார்க்கும்போது நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் கீகோ ரிசல்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் டிசிஎஸ், நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் இன்ஃபோசிஸ், அப்புறம் HCL டெக் 20ஆம் தேதி, ஐசிஐசிஐ 22. இது வந்து இந்த மாசத்துடைய முக்கியமான இண்டெக்ஸை நேரடியாக பாதிக்கக்கூடிய சில வந்து நம்ம பார்க்கிறோம். எஃப்ஐஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 342 கோடி பயர்ஸா இருக்கிறாங்க. டிஐஸ் வந்து 264 crore செல்லரா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 நாளா எஃப்ஐஸ் வந்து பயரா இருக்கிறதுன்றது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன் அப்படின்றது படிப்படியாக குறைஞ்சிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அதே வந்து மார்ச் 27ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 91% இருந்தது. இப்போ படிப்படியாக இறங்கி 72% வந்திருக்கிறது. இதுவே வந்து சந்தையானது தற்போது திசை மாறுவதற்கான எல்லா அறிகுறிகளும் கூட இருக்கிறதாக எடுத்துக்கலாம். இருந்தாலும் நம்ம முக்கிய தடைகளை உடைக்கப்பட வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் 17ஆம் தேதி வர திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாச பயிற்சி வகுப்பு 9ல இருந்து 11 மணி வரைக்கும் லைவ் மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி படிக்கணும். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சந்தைக்கு புதுசாக வர்றவங்களும் வந்தவங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் பாக்கி இருக்குன்னாலும் கூட இந்த ப்ரோக்ராம் கலந்துக்கலாம். 16ஆம் தேதி சண்டே அன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் நடக்க இருக்கு.
ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி ட்ரேடிங் ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு எக்ஸ்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல லைவா அனலைஸ் பண்றோம். அதை பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எங்க இருக்கிறோம், 2வது நாளா தொடர்ந்து ஒரு டோஜி ஃபார்மேஷன் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. நேத்திக்கும் டோஜி, முந்தா நேத்து டோஜி தான். இந்த 2 டோஜியுமே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்துல மேல ஏத்துறதுக்கான பையர்ஸ் எல்லா முயற்சி எடுக்கிறாங்க. செல்லர்ஸ் அதை முறியடிக்கிறதுக்கான எல்லா முயற்சி எடுக்கிறத பாக்குறோம். ஏற்கனவே 17,440 உடைச்சா டுவர்ஸ் 17,800 போலான்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட அதை நோக்கிய பயணத்தை நீங்க பாக்குறீங்க. பார்க்கலாம். இன்னைக்கோ நாளைக்கோ 17,800 உடைக்கப்பட்டால் சந்தையானது மீண்டும் பழைய உச்சத்தை நோக்கி நகரலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் நம்ம டெக்னிக்கலி நம்ம இதை பார்க்குறோம். பட் அதோட கன்ஃபர்மேஷன் பின்னாடி வரணும். இப்போதைக்கு 17,800 முக்கியமான எல்லை உடைத்தால் மிகப்பெரிய ஏற்றம். கீழே 17,440 அப்படின்றது மிக முக்கியமான சப்போர்ட் லெவலை இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.